ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு தமிழறிஞர்களாக பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண அந்த தமிழறிஞர்கள் வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வீரமாமுனிவர். ஸோ அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அவரை பற்றி கொஷின்ஸ் இல்லாமல் வந்து இருக்கவே இருக்காது. வீரமாமுனிவர், தேம்பாமணி. ஸோ இந்த 2 இது பற்றியும் கொஷின்ஸ் இல்லாமல் எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி தமிழ் கொஸ்டினுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து நல்லா படிங்க. நியூ புக், ஓல்டு புக் ஸோ 2த்தையுமே வந்து கம்பேர் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து புக்ஸ் எடுத்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீரமாமுனிவர். ஸோ அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. அவருடைய பெற்றோர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகுண்டல் போபெஸ்கி எலிசபெத். ஸோ அவர் பிறந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி. அவர் அறிந்த மொழிகள்லாம் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் அறிந்த மொழிகள். அவருடைய காலங்கள் பார்த்திங்கன்னா 8-11. ஸோ 1680 முதல் 4-2-1747 வரை. அவருடைய சிறப்புகள்லாம் பாருங்கள். தமிழில் முதல் அகராதியான சதுரகராதி இவர் தான் வந்து படைச்சிருப்பார். கான்சு டான்சு என்ற லத்தீன் மொழி சொல்லுக்கு அஞ்சாமை என்பது பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனவே தம் பெயரை வந்து தைரியநாதர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். தமிழ் சான்றோர் இவரை வீரமாமுனிவர் என்று அழைத்தனர். அடுத்து பார்த்திங்கன்னா 1710ஆம் ஆண்டு. ஸோ அவருடைய 30வது வயதில் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 37 ஆண்டுகள் வரை தமிழ் பணி வந்து செஞ்சுருப்பார். 1947 வரைக்கும். ஸோ 1910 வந்திருப்பார். அவருக்கு அப்போது வயது வந்து 37 ஆண்டுகள் வந்து பணி செஞ்சுருப்பார் தமிழ்நாட்டில். ஸோ எங்கே இறந்தார்னு பார்த்தீங்கன்னா அம்பலக்காடு என்னும் இடத்துல வந்து இறந்துருப்பார். ஸோ திருக்குறளில் வந்து அறத்துப்பால், பொருட்பால் ஸோ 2த்தையும் வந்து லத்தீன் மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு வந்து இவர் செஞ்சுருக்காரு. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. அறத்துப்பால், பொருட்பால் 2 மட்டும்தான். இன்பத்துப்பால் வந்து அவர் மொழிபெயர்ப்பு செய்யலை. அவருடைய நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருக்காவலர் கலம்பகம், கித்தேரியம்மாள் அம்மானை, வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குருக்கதை, செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம், தேம்பாவணி, கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய நூல்கள் தான். ஸோ வீரமாமுனிவர் வந்து திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாட 2 மாதத்தில் வந்து உருது மொழியை வந்து கற்றுருப்பார். சந்தா சாஹிப் அவரை வந்து இவருக்கு வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்துருப்பார். இந்த இஸ்மத் சன்னியாசி என்பது பார்த்திங்கன்னா ஒரு பாரசீக சொல். அதோடைய பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தூய துறவி. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் வீரமாமுனிவர் பற்றி அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.